ஒரு மருத்துவமனையை குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டி முடிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட இயலாது எனவும் உத்தரவை தொடர்ந்து வழக்கை முடித்து வைத்தது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தற்போது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதற்கட்ட கட்டுமான பணியில் வரும் ஜனவரியில் நிறைவடையும் என மத்திய அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். முழு விவரம். நிச்சயமாக மதுரையை சார்ந்த கே ரமேஷ் உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு மனுவை ஒன்று தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் மதுரை பகுதியில் அமைய உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையானது 224.24 ஏக்கர் பரப்பளவில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ளதாக 2018 ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்டது. கடந்த 2019 ஆண்டு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இதற்கான நிலங்கள் கையகெடுக்கப்பட்டது. தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகள், மத்திய அரசு குழு மற்றும் ஜப்பானிய நிதி குழுவினர் இடத்தை ஆய்வு செய்தனர். மேலும் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ள இடத்தில் 10 கோடி மதிப்பீட்டில் 5.50 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி முடிவடைந்துள்ளது. ஆனால் 2019 ஆண்டு ஜனவரி மாதம் மதுரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கலை நாட்டினார். அதன் பிறகு தற்பொழுது வரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமான பணிகள் மிகவும் மெதுவாக நடைபெற்று வருவதாகவும், எனவே மதுரை தோப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமான பணி விரைந்து முடிக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு மீதான விசாரணையை நீதிபதிகள் SM சுப்பிரமணியன், மரியா கிளாட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மத்திய அரசு சார்பில் வழக்கறிஞர் கூறுகையில், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் தொடங்கி விரைவாக நடைபெற்று வருவதாகவும், பல கட்டிடங்கள் பிரித்து பணிகள் நடைபெற்று வருவதாகவும், முதல் கட்ட கட்டுமான பணிகள் வருகின்ற ஜனவரி மாதமானது முடிவடைந்து ஜனவரி 26ஆம் தேதி மருத்துவமனையிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும், அப்பொழுது மனுதாரர் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க உத்தரவிட வேண்டும் என்று வாதிட்டார்கள். அப்பொழுது இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் பணிகள் தொடர்ந்து விரைவாக நடந்து வருகிறது என்றும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு மருத்துவமனை குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டி முடிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட இயலாது என கூறி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.